அடடா, இந்த மெயின்டெனன்ஸ் பட்ஜெட்டை பார்த்தா தலை சுத்துது. வருஷம் வருஷம் இதே கதை. பாதி காசு இந்த லேப்டாப் பேட்டரி மாத்துறதுக்கே போயிடுது. இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? விக்னேஷ், இங்க வாப்பா கொஞ்சம். நம்ம மெயின்டெனன்ஸ் பட்ஜெட்டை பார்த்துட்டு இருக்கேன். ஒரே பேரழிவா இருக்கு. இதுக்கு என்னதான் காரணம்? ஏன் இவ்ளோ பேட்டரி மாத்த வேண்டியிருக்கு? பாரு, இந்த ஒரு டேர்ம்ல மட்டும் 20 லேப்டாப் பேட்டரி மாத்திருக்கோம். 20! இது ஸ்கூல் ஃபண்ட்ஸை வீணடிக்கிற மாதிரி இல்லையா? ஹார்ட்வேர் கேருங்கிறது ரொம்ப பட்ஜெட்ல எவ்ளோ முக்கியம்னு தெரியுது பாரு. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த பட்ஜெட் பேரழிவுக்கு முக்கிய காரணம் நம்ம யூசர்ஸோட பேட்டரி பழக்க வழக்கம்தான். நான் கிரவுண்ட்ல பாக்குற யதார்த்தமே வேற. சார், பிரச்சனை என்னன்னா, டீச்சர்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி இந்த காலத்துல லேப்டாப் பேட்டரியை ஏதோ பழைய நோக்கியா ஃபோன் பேட்டரி மாதிரி நடத்துறாங்க. ஒன்னு 24 மணி நேரமும் சார்ஜ்லயே வச்சிருக்காங்க, இல்லன்னா பேட்டரி முழுசா 0% ஆகுற வரைக்கும் யூஸ் பண்றாங்க. இந்த ரெண்டுமே தப்பு சார். லேப்டாப்பை எப்பவுமே 100% சார்ஜ்ல வச்சா பேட்டரியோட கேத்தோட் மேல ஒரு மாதிரி ஹை வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் உருவாகி அதோட லைஃபே சீக்கிரமா குறைஞ்சிடுது. அதே மாதிரி 0% வரைக்கும் பேட்டரியை ட்ரை பண்ணா உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் அன்ஸ்டேபிள் ஆகிடும். மொத்தத்துல ரெண்டுமே நம்ம அசெட் லைஃப் ஸ்பேனை குறைக்குது. ஓகே விக்னேஷ், எனக்கு புரியுது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா ஒரு நல்ல பாலிசியை உருவாக்கலாம். பேட்டரி ஏன் இவ்ளோ சீக்கிரம் வீணாகுதுன்னு பாப்போம். நம்ம லேப்டாப் பேட்டரிகளை ஒரு நீர் தேக்கம் மாதிரி நினைச்சுக்கோ விக்னேஷ். அது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம். ஒவ்வொரு பேட்டரிக்கும் குறிப்பிட்ட அளவு லித்தியம் அயான் சைக்கிள்ஸ் தான் இருக்கும். இந்த மோசமான பழக்கங்கள் அந்த நீர்த்தேக்கத்தை ரொம்ப வேகமா காலி பண்ணுது. இதுக்கு ஒரு சிம்பிள் தீர்வு இருக்கு. அதுதான் 20-80 விதி. இனிமே இதுதான் நம்ம ஸ்கூலோட பாலிசி. அதாவது பேட்டரிய 20%க்கு கீழே போகவும் விடக்கூடாது, 80%க்கு மேல சார்ஜ் பண்ணவும் கூடாது. இதுதான் பேட்டரி ஹெல்த்துக்கான ஸ்வீட் ஸ்பாட். இப்படி பண்ணா அதோட லைஃப் நல்லா இருக்கும். இத பாரு, 0லேருந்து 20% வரைக்கும், அப்புறம் 80லேருந்து 100% வரைக்கும் இருக்கிறதெல்லாம் டேஞ்சர் ஜோன். நடுவுல இருக்கிற 20லேருந்து 80% தான் சேஃப் ஜோன். நம்ம லேப்டாப்ஸை எப்பவுமே இந்த பச்சை மண்டலத்துல வச்சுக்க முயற்சி பண்ணணும். ஆனா ஒரு நிமிஷம், இந்த சார்ஜிங் பழக்கத்தை விட பேட்டரிக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கே, அது என்னன்னு தெரியுமா? வெப்பம்தான் சார். பேட்டரியோட நம்பர் 1 எதிரி ஹீட் தான். அதுவும் நம்ம தமிழ்நாட்டு வெயிலுக்கு சார்ஜ் பண்ணும்போது வர்ற ஹீட்டும் சேர்ந்தா பேட்டரி காலி. கரெக்ட் சார். நிறைய பேர் லேப்டாப்பை பெட் மேல வச்சு சார்ஜ் பண்றாங்க. அது ஏர்ஃப்ளோவை தடுத்து பேட்டரிய சீக்கிரம் பாழாக்கிடும். இனிமே லேப்டாப்பை டேபிள் மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸ்ல தான் சார்ஜ் பண்ணணும். அப்புறம் கூலிங் வென்ட்ஸ்ல இருக்கிற தூசியை அப்பப்போ கிளீன் பண்ணா சரியான ஹீட் டிசிபேஷன் இருக்கும். சரி விக்னேஷ், அப்ப நம்மளோட அதிகாரப்பூர்வ பாலிசி ரெடி. இனிமே நம்ம ஸ்கூல்ல இதுதான் பேட்டரி பராமரிப்பு குறியீடு. குறிப்பா இந்த ஹாலிடேஸ் வரும்போது நம்ம அசெட்ஸை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பாப்போம். சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி லாங் பிரேக்ல இந்த 3 ஸ்டெப்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். 1. பேட்டரியை 50% சார்ஜ் பண்ணணும். 2. லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணணும், ஸ்லீப் மோட்ல விடக்கூடாது. 3. அது ஒரு கூலான ஈரப்பதம் இல்லாத இடத்துல ஸ்டோர் பண்ணணும். இது நம்ம பேட்டரி நீர்த்தேக்கங்களை பாதுகாக்கும். இத பாக்குற மத்த ஐடி அட்மின்ஸ்க்கும் ஒரு ப்ரோ டிப். நீங்க குரோம்பாக்ஸ் யூஸ் பண்ணா டயக்னாஸ்டிக்ஸ் ஆப்ல பேட்டரி ஹெல்த் மற்றும் சைக்கிள் கவுண்ட் செக் பண்ணுங்க. பேட்டரி ஹெல்த் 80%க்கு கீழே இருந்தா அடுத்த அகாடமிக் வருஷம் வரதுக்குள்ள அதை மாத்த பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டாவை காட்டி பிரின்சிபல் கிட்ட பட்ஜெட் வாங்குறது ஈஸி. சூப்பர் சார். இந்த புத்திசாலித்தனமான பழக்கங்களை நம்ம ஸ்கூல் முழுக்க எப்படி கொண்டு போறது? இது ஒரு ஸ்கூல் வைட் இனிஷியேட்டிவா இருக்கணும். இனிமே 20-80 விதி ஃபாலோ பண்ண சொல்லி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துடலாம் சார். அப்புறம் லேப்டாப்ஸை ஓவர் நைட் சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். நல்ல ஐடியா விக்னேஷ். நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் ஒரு பேட்டரி கேர் போஸ்டரை வச்சிடுவோம். அதுல இந்த 20-80 விதி, ஹீட் மேனேஜ்மெண்ட், 50% ஸ்டோரேஜ்னு 3 பாயிண்ட்டும் இருக்கணும். இந்த சின்ன முயற்சி நம்ம ஸ்கூல் பணத்தை மிச்சப்படுத்தும், நம்ம அசெட் லைஃப் ஸ்பேனையும் அதிகப்படுத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பேட்டரிக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சார்ஜ் சைக்கிள்ஸ் தான் இருக்கு. அது நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிச்சு செயல்படுங்க.